ஸோ இன்ஹெரிடன்ஸ்ல பார்த்தீங்கன்னா நான் ஸ்டாட்டிக் மெத்தட்ஸ், அதாவது நார்மல் மெத்தட்ஸ் வந்து யார் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்களோ, ஸோ பேஸ் கிளாஸ்ல இருக்கிற அந்த மெத்தட்ஸ் டிரைவ்ட் கிளாஸ்ல மெத்தட்ஸ்க்கு வந்து அக்சசிபிளா இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இன்னொரு எக்ஸாம்பிள் நீங்க என்ன பார்த்தோம்னா, பர்சன்ற ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றேன். ஸோ பிரிண்ட் டீல்ஸ் கூப்பிடும்போது அந்த பர்சனுக்குள்ள இருக்கிற பிரிண்ட் டீல்ஸை கால் பண்ணும். அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ன்ற ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றேன். ஸோ S1 டாட் பிரிண்ட் டீல்ஸ் கூப்பிடும்போது ஸ்டூடெண்ட் உள்ள இருக்கிற பிரிண்ட் டீல்ஸை கால் பண்ணும். இது கமெண்ட் பண்ணியிருக்கிறதுனால இதோட பேஸ் கிளாஸ்ல இருக்கிற பர்சனையே கால் பண்ணும். தேர்ட் திங், ஸ்டாஃப்னு ஒரு கிளாஸ் ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றோம். ஸோ இந்த ஆப்ஜெக்ட் டாட் பிரிண்ட் கூப்பிடும்போது ஸ்டாஃப் டாட் ஜாவால பிரிண்ட்ஸ் ஒன்று இருக்கு, அதனால இந்த மெத்தட் தான் கால் பண்ணும். இந்த பிரிண்ட் டீடைல்ஸ் பர்சன் பேஸ் கிளாஸ்ல இருக்கிற பிரிண்ட் டீடைல்ஸை ஓவர் ரைட் பண்ணிருக்கு. ஸோ அதுவும் பிரிண்ட் பண்ணோம்னா இங்க உள்ள சூப்பர் டாட் பிரிண்ட் அதுவும் வந்து பிரிண்ட் ஆயிரும். ஸோ இது வரைக்கும் பார்த்தோம். இப்ப இது எல்லாமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எந்த மெத்தட் கூப்பிடணுன்ற எதை பொறுத்து இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நான் என்ன ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றேன்றதை பொறுத்து தான் இருக்கு. ஸோ பர்சன்ற ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றேன், ஸ்டூடெண்ட்ன்ற ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றேன், ஸ்டாஃப்ன்ற ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றேன் அப்படின்னா, ஸோ அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு உள்ள இருக்கிற மெத்தட்ஸ் தான் கால் ஆகும். ஓகே, இப்போ ஸ்டாட்டிக் மெத்தட்னு சொல்லிட்டு நான் ஒன்று போடுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் பர்சன்ல ஒரு ஸ்டாட்டிக் மெத்தட். ஸ்டாட்டிக் மெத்தட்னா என்ன அர்த்தம்? இந்த மெத்தட் பிலாங்ஸ் டு த கிளாஸ், அதாவது கிளாஸ் லெவல் மெத்தட் இது. ஸோ ஆப்ஜெக்ட் லெவல் மெத்தட் கிடையாது. ஸோ இப்படி ஸ்டாட்டிக் வேரியபிள்லாம் வந்து கிளாஸ் லெவல் வேரியபிளோ, ஸோ மெத்தட் வந்து கிளாஸ் லெவல் மெத்தட்ஸ். ஸோ அகைன் ஜஸ்ட் பர்சன் கிளாஸ். ஸோ இது நான் ஸ்டாஃபுக்கு ஸ்டாஃப் கிளாஸ். இப்போ என் கோட்ல பர்சனுக்கு உள்ள இருக்கிற மெத்தட் கால் பண்ணணும்னா, ஸோ நான் ஆப்ஜெக்ட் டாட்னு கூப்பிடாம டேரக்டா கிளாஸ் நேம் டாட்னு கூப்பிடுறேன். ஏன்னா அது கிளாஸ் மெத்தட், கிளாஸ் லெவல் மெத்தட் ஸ்டாட்டிக்ன்றதுனால. ஸோ ஸ்டாட்டிக் மெத்தட். ஸோ அதே மாதிரி ஸ்டாஃப் டாட் ஸ்டாட்டிக் மெத்தட். இந்த பாட்டுக்கு போய் தான் இது கமெண்ட் பண்ணணும். பண்ணலாம். நீங்க பண்றதா இருந்துச்சுன்னா இந்த மெயின் டாட் ஜாவாவோட ஃபுல் பாத்து கொடுக்கணும். இந்த ஃபைல் எங்க இருக்குன்றத இங்க இருந்து பண்ணும்போது இதோட லோக்கல்ல பார்க்கும். இதே நீங்க இந்த டாக்குமெண்ட்ஸ் இல்ல பர்சனல் இது பண்றீங்கன்னா, பர்சனல் இது பண்றீங்க அப்படின்னா, பர்சனல் போயிட்டேன். இங்க ஜாவா சி மெயின் டாட் ஜாவான்னு கொடுத்தனா என்ன சொல்லுவான்? ஏன்னா நீங்க ஜாவா சி மெயின் டாட் ஜாவா கொடுக்கும்போது இந்த லொகேஷன்ல மெயின் டாட் ஜாவா இருக்கான்னு தான் பார்ப்பான். அப்ப நீங்க எனக்கு உள்ள இருக்குன்னு சொல்லணும்னா ஐஏன்ற ஒரு பிரான்ச் உள்ள ஐஏ அப்படின்றதுல 2024 அது எப்படி தெரிஞ்சுக்கோங்க. எனக்கு ப்ரோக்ராம்ஸுக்கு உள்ள இருக்கிற மெயின் டாட். இப்போ என்ன சொல்றான்னா, எனக்கு மெயின் டாட் ஜாவா கம்பைல் ஆகுறான், பட் இங்க பர்சன்னா யாருன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி சொல்றான். ஏன்னா இங்கிருந்து பார்க்கும்போது இந்த இடத்துல பர்சன்ற ஒருத்தன் இருக்க மாட்டான் இந்த லொகேஷன்ல. ஓகேங்களா? ஸோ அதுதான் இங்க பிரச்சனை.
ஸோ இங்க பார்க்கும்போது உள்ள பர்சன் டாட் கிளாஸ்னு ஆல்ரெடி இருப்பான். ஸோ அவனால அதை ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா பர்சன் கிளாஸ் ஸ்டாஃப் கிளாஸ்ன்னு சொல்லி 2 பிரிண்டா இருக்கு. விச் மீன்ஸ் ஒரு ஸ்டாட்டிக் மெத்தட் நம்ம கால் பண்ணணும் அப்படின்னா கிளாஸ் நேம் வச்சு தான் கால் பண்ணுவோம். பட் ஒரு ஸ்டாட்டிக் மெத்தட்ன்றது ஒரு கிளாஸுக்கு சார்ந்தது. அது வந்து எல்லா ஆப்ஜெக்ட் லெவல்ல இருக்காது. இதே நார்மல் மெத்தட் இந்த பிரிண்ட் டீடைல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆப்ஜெக்ட் லெவல்ல இருக்கும். ஸோ ஸ்டூடெண்ட் 1க்கு ஸ்டூடெண்ட் 2க்கு தனியா ஸ்டூடெண்ட் 3க்கு தனியா இருக்கும். ஸோ அங்கிருந்து கால் பண்ணும்போது இட் இஸ் அப்ளிகபிள் டு ஆப்ஜெக்ட்ஸ். இந்த ஸ்டாட்டிக் மெத்தட் பார்த்தீங்கன்னா இட்ஸ் அப்ளிகபிள் டு கிளாஸ். நல்லா கிளாஸ் டாட் சொல்லி போடுவோம். ரெண்டாவது கிளாஸ்ல வந்து நம்மளால ஓவர் ரைடுன்ற விஷயம் கிடையாது. இங்க பார்த்தீங்கன்னா ஓவர் ரைட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க S1 டாட் பிரிண்ட் டீடைல்ஸ்னு சொல்லி கூப்பிடுறீங்க அப்படின்னா ஸோ ஸ்டூடெண்ட்ல இருக்கிற பிரிண்ட் டீடைல்ஸ் தான் கால் பண்ணுவான். ஏன்னா பேஸ்ட் ஆன் த ஆப்ஜெக்ட் டிசைட் பண்ணுவான். ஏன்னா இது ஆப்ஜெக்ட் லெவல். ஸ்டாட்டிக்கு அந்த மாதிரி ஓவர் ரைட் பண்ண முடியாது. ஸோ ஸ்டாட்டிக்கை பொறுத்தவரை இன்னர் ஒரு கான்செப்ட் அந்த ஸ்டாட்டிக்கு கிடையாது. ஸ்டாட்டிக் தான் பண்ண முடியும். எத்தனை ஸ்டாட்டிக்னா போட்டு அது ஸ்டாட்டிக்னா ஒரே விஷயம் என்னன்னா அந்த ஆப்ஜெக்ட் ஸ்பெசிஃபிக்கா இருக்காது, கிளாஸ் ஸ்பெசிஃபிக்கா இருக்கும். ஓகே, ஸோ ஸ்டாட்டிக் மெத்தட்ஸ்ன்றது இன் ஷார்ட் கிளாஸ் லெவல். அதுக்கு வந்து இன்ஹெரிட்டன்ஸ்ன்ற லாஜிக் கிடையாது. செகண்ட் திங் மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ். ஜாவால மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் வந்து கிடையாது கிளாஸை பொறுத்த அளவில். ஃபைனல்ன்றது ஒரு கீவேர்டு. ஸோ மொத்தம் 3 இடத்துல இது ஆக்சுவலா யூஸ் ஆகும். ஒன்று ஃபைனல்ன்ற ஒரு வேரியபிள் ஒரு கீவேர்டை வேரியபிள் லெவல்ல யூஸ் பண்ணலாம், மெத்தட்ஸ் லெவல்ல யூஸ் பண்ணலாம், கிளாஸ் லெவல்ல யூஸ் பண்ணலாம். ஸோ வேரியபிள் லெவல்ல யூஸ் பண்ணா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபைனல் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா அந்த வேல்யூவை உங்களால மாற்ற முடியாது. இட் இஸ் அ கான்ஸ்டன்ட். ஸோ அந்த வேல்யூவை உங்களால மாற்ற முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் பர்சன்ற ஒரு இதில் ஃபைனல் ஸ்டாட்டிக் ஃபைனல் நான் ஃபைனல் ஒரு வேரியபிள் கொடுத்துட்டேன் அப்படின்னா இந்த பிஐ அப்படின்ற இந்த வேல்யூவை நம்மளால மாற்றவே முடியாது. இட் இஸ் கான்ஸ்டன்ட். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இந்த இதில் பிஐ ஈக்குவல் டு 4.12 கொடுக்குறேன். நியூ பர்சன் நேம் ஏஜ் ஜெண்டர். என்ன சொல்றான்? cannot assign a value to final variable pi. ஸோ ஒரு வேரியபிள நம்ம ஃபைனல் சொல்லிட்டோம் அப்படின்னா ஃபைனல். ஸோ அப்படின்னா இந்த வேல்யூவை சேஞ்ச் பண்ண முடியாது. நீங்க எந்த வேல்யூக்கெல்லாம் சேஞ்ச் ஆகக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் வந்து ஃபைனல் சொல்லி போட்டுக்கலாம். ஸோ ஒரு கிளாஸுக்கு பர்சன்ற ஒரு கிளாஸுக்கு ஃபைன்ற ஒரு வேல்யூ 3.14 ஆல்வேஸ். அது மாறவே மாறாது. அதனாலதான் அதை வந்து கிளாஸ் வேரியபிளா வச்சிருக்கோம். ஓகேங்களா? ஸ்டார்டிங் வைக்காம கூட இருக்கலாம், பட் லாஜிக்கலா அது கிளாஸ் வேரியபிள்ன்றதால ரெப்ரசென்ட் பண்றதுக்காக ஸ்டார்டிங் போட்டுருவோம். ஸோ இது வந்து ஒரு வேரியபிளுக்கு நம்ம வேல்யூ சேஞ்ச் பண்றதா இருந்தா. அதே மாதிரி ஃபைனல் ஒரு ஃபைனல்ன்ற கீவேர்ட் ஒரு மெத்தடுக்கு நான் போடுறேன் அப்படின்னா டிபார்ட்மெண்ட்
இங்க ரன் பண்ணும்போது என்ன எரர் சொல்றாங்க பாத்தீங்கன்னா, கிளாஸ் ஸ்டாஃப் ஓவர்ரைட்ஸ் ஃபைனல் மெத்தட். ஸோ நீங்க ஒரு மெத்தட ஃபைனல் சொல்லிட்டீங்கன்னா பேஸ் கிளாஸ்ல அதை உங்களால ஓவர்ரைட் பண்ண முடியாது. எப்படி ஒரு வேரியபிள ஃபைனல் போட்டோம் அப்படின்னா அந்த வேல்யூ சேஞ்ச் பண்ண முடியாதோ, அதே மாதிரி ஒரு மெத்தட் நீங்க ஃபைனல் போட்டீங்கன்னா அதை உங்களால ஓவர்ரைட் பண்ண முடியாது. ஸோ அந்த கிளாஸை அதோட டிரைவ்டு கிளாஸ்ல உங்களால ஓவர்ரைட் பண்ண முடியாது. ஸோ எந்த மெத்தடுக்கு நீங்க ஓவர்ரைட் யாரும் பண்ணக்கூடாது அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த மெத்தடை வந்து ஃபைனல் சொல்லி போட்டுருலாம். ஸோ வேரியபிள்ல எந்த ஒரு வேரியபிளோட வேல்யூ சேஞ்ச் ஆக நினைக்கிறீங்களோ அதை ஃபைனல் போட்ட மாதிரி எந்த மெத்தடை எனக்கு ஓவர்ரைட் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அதை ஃபைனல் சொல்லி போட்டுருவோம். ஒரு கிளாஸுக்கு ஃபைனல் போட்டோம்னா அந்த கிளாஸை வந்து நம்மளால எக்ஸ்டெண்ட் பண்ண முடியாது. இப்போ இந்த ஃபைனல் அப்படின்ற ஒரு கீவேர்ட் இந்த 3 இடத்துல யூஸ் ஆகுது. இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்ற ஒரு டாபிக் கம்ப்ளீட் ஆகுது. ஹூப்ஸ் கான்செப்ட்ல நீங்க ஒரு 4 டேர்ம் கேள்விப்பட்டிருக்கீங்க. என்கேப்சுலேஷன், அப்ஸ்ட்ராக்ஷன், இன்ஹெரிட்டன்ஸ், பாலிமார்பிசம். ஸோ இந்த 4 தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹூப்ஸ் கான்செப்ட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் சொல்லுவாங்க. என்கேப்சுலேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்கேப்சுலேஷன் இஸ் பேசிக்கலி பைண்டிங் உங்க ஃபீல்ட்ஸையும் மெத்தடையும் பைண்ட் பண்ணி ஒரு கிளாஸ்க்குள்ள இருக்கிறான் பார்த்தீங்களா, அதுதான் என்கேப்சுலேஷன். நீங்க எந்த கிளாஸ் எடுத்தாலும் நம்ம என்ன பேசணும், எந்த கிளாஸ் எடுத்தாலும் அந்த கிளாஸுக்கு உள்ள செட் ஆஃப் ஃபீல்ட்ஸ் இருக்கும், செட் ஆஃப் மெத்தட்ஸ் இருக்கும். நீங்க ஸ்டூடெண்ட் எடுத்தாலும் ஃபீல்ட்ஸ் இருக்கும், மெத்தட்ஸ் இருக்கும். மெயின் எடுத்தீங்கன்னா இதுல ஃபீல்ட்ஸ் இல்ல பட் மெத்தட்ஸ் இருக்கு. ஸோ ஜாவாவை பொறுத்த அளவுல என்கேப்சுலேஷன் என்ன மீன் பண்றான்னா பைண்டிங். என்கேப்சுல் பார்த்துருக்கீங்களா மாத்திரை. ஸோ இந்த தொடர்ந்து உள்ள பவுடரா இருக்கு பார்த்தீங்களா, ஸோ அதுக்கு என்கேப்சுல்னு சொல்லுவாங்க, கேப்சூல்னு சொல்லுவாங்க. உள்ள நிறைய மருந்து போட்டு அதை வந்து ஒரு இந்த பேர் சொல்லுவாங்க 2 க்ளோஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ கேப்சூல் எதுக்கு பேர் வச்சிருந்தாங்கன்னா அது ரெண்டுத்தையும் ஒன்னா பல மெடிசன் ஒன்னா போட்டு வச்சிருக்கிறதுனால தான் அது பேர் கேப்சூல். ஸோ அந்த இதுல இருந்து டிரைவ் பண்ணது தான் என்கேப்சுலேஷன். என்கேப்சுலேஷன்ல இன்னொரு விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் ஹைடிங் சொல்லி இன்னொரு ஒரு இது ஒளிஞ்சிருக்கும். இன்ஃபர்மேஷன் ஹைடிங்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்ஃபர்மேஷன் ஹைடிங் சொல்லலாம் அல்லது டேட்டா ஹைடிங் சொல்லலாம். அதாவது நம்ம ஒரு கிளாஸ் வச்சிருக்கோம்னா அந்த கிளாஸ்ல இருக்கிற எல்லா ஃபீல்ட்ஸுமே பார்த்தீங்க அப்படின்னா இட் ஷுட் பி பிரைவேட். அதாவது ஐடியா என்னன்னா வெளியே இருந்து யாரும் நம்மளுடைய கிளாஸ் நம்மளோட ஃபீல்ட்ஸை டைரக்டா ஆக்சஸ் பண்ணக்கூடாது. ஸோ என்னுடைய ஃபீல்டை நான் ஹைட் பண்ணி தான் வைக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பர்சன் அப்படின்னு நான் வச்சிருக்கேன். நான் என்ன சொல்லுவேன்னா இங்க பிரைவேட் பிரைவேட் பிரைவேட். ஸோ இப்போ நான் பிரைவேட்னு சொல்லியிருக்கேன். இப்படி பிரைவேட் சொன்னா என்ன அர்த்தம், வெளியே நான் ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி நேம் நான் மாத்துறேன் அப்படின்னா இது மாறாது. நேம் ஹேஸ் பிரைவேட் ஆக்சஸ் இன் பர்சன். ஸோ ஏன் இது பிரைவேட்டா முதல்ல வைக்கணும் அப்படின்னு ஒரு கேள்வி பார்த்தீங்கன்னா, என்னுடைய கண்ட்ரோல். ஸோ அந்த பர்சன்ற ஒரு கிளாஸுக்கு உள்ள இருக்கிற ஃபீல்ட்ஸை சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா அது அவன் தான் பண்ணணும். ஏன்னா எனக்கு இந்த மாதிரி வந்து வேற ஒரு மெத்தட் வேற ஒரு கிளாஸ்ல இருந்து இவன் சேஞ்ச் பண்றான், நாளைக்கு வேற ஒருத்தன் கால் பண்ணி அவன் சேஞ்ச் பண்ணுவான். ஸோ யார் வேணா என்னுடைய ஆப்ஜெக்டை வந்து சேஞ்ச் பண்ணலாம். யார் சேஞ்ச் பண்ணான்ற விஷயம் எனக்கு தெரியாது. ஸோ என் கையில கண்ட்ரோலே இருக்காது. ஸோ அதனால என்ன பண்ணிருப்பாங்கன்னா இந்த பர்சன்லயே எதுக்காக செட்டுன்னு சொல்லி ஒரு மெத்தட் கொடுக்குறாங்க இங்க. இப்ப இதுல எனக்கு தான் கண்ட்ரோல் இருக்குன்னு ஏன் சொல்றேன்னா, இப்ப யாராச்சும் ஒருத்தர் அனுப்பும் போது நான் எம்டி ஸ்ட்ரிங் அனுப்புறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்ப நான் பிரைவேட் கொடுக்கல அப்படின்னா இது பப்ளிக்கா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, நான் இங்கிருந்து கால் பண்ணும்போது எம்டி ஸ்ட்ரிங் கொடுத்தாலும் அலோவ் பண்ணும், நல் கொடுத்தாலும் அலோவ் பண்ணும். எனக்கு அதெல்லாம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும் அப்படின்னா இதை நான் பிரைவேட் கொடுத்து நீ
ஒரு இதை கால் பண்ணணும்னா செட் மெத்தட் தான் கால் பண்ணுன்னு சொல்றோம். ஸோ என்ன சொல்லுவோம் இந்த இடத்துல, இஃப் நேம் நல்லா இருந்தாலோ அல்லது நேம் எம்டியா இருந்தாலோ ஒரு எரர் த்ரோ பண்ணிடும். இன்வாலிட் நேம் அப்படின்னு சொல்லி செட் பண்ணாம ஒரு எரரை த்ரோ பண்ணிடும். இல்லைனா தான் start name equal to name. ஸோ அப்போ இந்த இடத்துல என்ன பண்ணுவோம், வர நேமை செட் நேம் நேம்னு போட்டுருவோம். கரெக்டுங்களா? ஸோ இப்போ இங்கே என்ன நடக்குது, எனக்கு கண்ட்ரோல் இருக்கு. என்னோட இன்புட் உள்ள வரும்போது இன்வாலிடா இருந்துச்சுன்னா நான் முதல்ல உள்ள ஸ்டோரேஜ் பண்ண விட மாட்டேன். இதே நான் இந்த இடத்துல பிரைவேட்னு கொடுக்கலன்னா இந்த கண்ட்ரோல் நமக்கு கிடைக்கும். ஸோ எதுக்காக பிரைவேட் போடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ஃபர்மேஷன் ஹைட் பண்ணணும், அவனுக்கு என்ன வேணும் வெளியே இருந்து வேல்யூவை அசைன் பண்ண முடியணும். அதுக்கு தான் செட் நேம்ன்ற ஒரு மெத்தடை நான் எக்ஸ்போஸ் பண்ணியிருப்பேன். அது மூலமா பண்ணிக்க. அது இன்வாலிட் வேல்யூஸ் இருந்துச்சுன்னா நான் இங்கே ஸ்டாப் பண்ணிப்பேன். ஸோ ஃபர்ஸ்ட் திங் என்கேப்சுலேஷன் என்ன, ஃபீல்ட்ஸையும் மெத்தட்ஸையும் பைண்டிங் டுகெதர் வித்தின் அ கிளாஸ், அதுதான் என்கேப்சுலேஷன். ஸோ அதில் இன்ஃபர்மேஷன் ஹைடிங்கிறது ஒரு பார்ட். ஸோ இன்ஃபர்மேஷன் எப்படி ஹைட் பண்ணுவோம், பிரைவேட்ன்ற ஒரு ஆக்சஸ் மாடிஃபையர் வச்சு இன்ஃபர்மேஷனை ஹைட் பண்ணுவோம். எதுக்காக பண்றோம், டேட்டா செக்யூரிட்டி. ஒன்று, என் டேட்டா செக்யூரா இருக்கணும். ஒன்று. ரெண்டாவது, எனக்கு கண்ட்ரோல் இருக்கணும். ஸோ அதான் சொல்லுவாங்க, ஒரு கிளாஸ் இருக்குன்னா அந்த கிளாஸுக்குள்ள இருக்கிற ஃபீல்ட்ஸ் ஆக்சஸ் பண்ற எல்லா விஷயமும், அதுக்கான எல்லா கோடும் இந்த கிளாஸ்க்குள்ளதான் இருக்கணும். ஆக்சஸ் பண்றதுக்கான எல்லா கோடும் இதுதான். இதுதான் என்கேப்சுலேஷனுக்கான இது. ஸோ இது வந்து ஒரு முக்கியமான ஹூப்ஸ் கான்செப்ட். ஓகே, ஏன் என்கேப்சுலேஷன், ஏன் இன்ஃபர்மேஷன் ஹைடிங், டேட்டா செக்யூரிட்டி தான் காரணம், கண்ட்ரோல் எனக்கு வேணும் அப்படின்ற இந்த காரணத்துக்காக. ஓகே, இது வந்து நம்மளுக்கு எங்க தேவைப்படும்னா பேசிக்கா இன்டர்வியூல தேவைப்படும். என்கேப்சுலேஷன் என்னன்னு கேட்டாங்க அப்படின்னா இந்த 4 பாயிண்ட் நம்ம சொன்னோம்னா நம்மளுக்கு என்கேப்சுலேஷன் என்னன்னு தெரியுன்றத அவங்க தெரிய வைக்கிறோம். ஓகே, அப்ஸ்ட்ராக்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இன் ஜென்ரல் நம்ம ஒரு ஒரு கிளாஸை எக்ஸ்போஸ் பண்றோம்னா, நான் ஒரு விஷயம் பண்றேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கம்ப்யூட்டர் எடுத்துக்கோங்க. ஸோ கம்ப்யூட்டர்ல பார்த்தீங்கன்னா இன்டர்னலா எப்படி ஒர்க் ஆகுதுன்ற அந்த ஆக்சுவல் இம்ப்ளிமெண்டேஷன் நம்மளுக்கு தெரியாது. இந்த விண்டோஸ் பட்டன் அழுத்தினா இது வரும். ஸோ விண்டோஸ் அழுத்தினோம்னா ஒரு விண்டோஸ் எக்ஸ்ப்ளோரர் கிளிக் ஆகும். ஒரு ஃபைல் சேவ்னு கொடுத்தோம்னா கண்ட்ரோல் எஸ் கொடுத்தோம்னா அந்த ஃபைல் சேவ் ஆகும். பட் அது எங்க போய் சேவ் ஆகுது, டெஸ்க்ல போய் எங்க இருக்குது, அது எப்படி நடக்குது, அந்த இம்ப்ளிமெண்டேஷன் நமக்கு தெரியாது. அது நமக்கு தேவையே கிடையாது. ஸோ அப்ப அவன் என்ன எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கான், நம்மளுக்கு ஒரு இன்டர்ஃபேஸா எக்ஸ்போஸ் பண்ணியிருப்பான். இன்டர்ஃபேஸ் என்ன பேசிக்கா, இன்டர்ஃபேஸ்ன்றது வந்து ஒரு வழி, ஒரு ஏபின்னு சொல்லலாம். ஸோ கம்ப்யூட்டர்ன்றது வந்து இட்ஸ் ஒரு அப்ஸ்ட்ராக்ஷனுக்கான ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். நீ யூஸ் பண்ண முடியும், பட் ஆக்சுவலா நீ ஒவ்வொரு யூஸ் பண்ணும்போது பின்னாடி என்ன நடக்குதுன்றது அந்த இம்ப்ளிமெண்டேஷன் நம்மளுக்கு தெரியாது. லெட்ஸ் சே ஒரு கார் எடுத்துப்போம். கார் ஓட்டணும்னா கார் எப்படி ஆக்சுவலா இயங்குதுன்னு நமக்கு தெரியும் அவசியம் கிடையாது. சாவியை போடணும், சாவியை ஆன் பண்ணணும், அண்ட் தென் கிளச்சு தெரியாது, கிளச்சை பிடிக்கணும், கீரை மாற்றணும். ஸோ வாட் இஸ் தட், அந்த மாதிரி. ஸோ பிரேக்கை பிடிக்கணும். ஸோ எப்படி ஓட்டணும் அப்படின்றது பேசிக்கா இந்த 4 விஷயமும் இன்டர்ஃபேஸ். அது தெரிஞ்சா போதுமானது அந்த ப்ராடக்டை யூஸ் பண்றதுக்கு. இன்டர்னல் டெஸ்ட் இருக்கணும் அவசியம் கிடையாது. இப்ப இன்டர்ஃபேஸ், ஓகே, இன்ஹெரிட்டன்ஸ் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், இல்லை. இப்ப அப்ஸ்ட்ராக்ஷன் பாத்தீங்கன்னா, ஸோ எப்படி நம்ம ஒரு கிளாஸ் பர்சன் அப்படின்ற ஒரு விஷயம் பேசணும். இதுல என்னென்ன இருக்குன்னு பார்த்தோம், ஃபீல்ட்ஸ், மெத்தட்ஸ் டு ஆக்சஸ் த ஃபீல்ட்ஸ். இந்த ஃபீல்ட்ஸ் ஆக்சஸ் பண்றதுக்கான மெத்தட்ஸ் தான் இது. அதே மாதிரி இன்டர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கீவேர்டு இருக்கு. இன்டர்ஃபேஸ்க்கான நேம்.
சும்மா ஐ நேம் சொல்லி ஒரு பேசுறேன். இதுல என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஃபீல்ட்ஸ் இருக்காது. மெத்தட்ஸ் இருக்கும். பட் மெத்தட்ஸ் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட்ஸ் தான் இருக்கும். ஸோ அப்போ இதுல என்ன இருக்கும்? அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட்ஸ் தான் இருக்கும். அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட்னா என்ன அப்படின்றது அடுத்த கேள்வி. ஸோ அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட்ஸ் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா வெறும் மெத்தட் சிக்னேச்சர் தான் இருக்கும். மெத்தடுக்கான பாடி இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப ஒரு பேங்க் எக்ஸாம்பிள் எடுத்தோம்னா, இப்ப நான் என்ன சொல்றேன்னா ஒரு இன்டர்ஃபேஸ் கிரியேட் பண்றேன். ஐ அக்கௌண்ட்னு சொல்லி ஒரு இன்டர்ஃபேஸ் கிரியேட் பண்றேன். ஸோ இந்த ஒரு பேங்க்ல என்னென்ன விஷயங்கள்லாம் செய்ய முடியும்னு பாத்தீங்க அப்படின்னா இன்ட் செக் பேலன்ஸ், இங்க நான் ஃபங்க்ஷன் பாடி வந்து போடவே இல்லை. ஸோ ரிட்டர்ன் டைப் என்ன, நேம் என்ன, ஆர்குமெண்ட் என்ன சொல்லி போதும். இதுதான் மெத்தட் சிக்னேச்சர். மெத்தடோட பாடி போடல. வேற என்ன பண்ணலாம்? வித்ட்ரா பண்ணலாம். வித்ட்ரா பண்றதுக்கு நம்மளுக்கு என்ன அமௌண்ட் வித்ட்ரா பண்ண போறோம்னு சொல்லி இருக்கும். ஸோ இன்ட் அமௌண்ட் வாய்ட் வித்ட்ரா. அடுத்து என்ன இருக்கும்? டெபாசிட். சாரி, சேஞ்ச் பண்ணுவோம். ஸோ பின் சேஞ்ச், இன்ட் பின். ஒரு இன்டர்ஃபேஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபீல்ட்ஸ் எல்லாம் இருக்காது. ஸோ வெறும் அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட்ஸ் மட்டும்தான் இருக்கும். ஸோ அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட்ஸ் என்னது? A method which has a method signature. ஸோ மெத்தட் சிக்னேச்சர் இருக்கும் அண்ட் மெத்தட் பாடி இருக்காது. ஸோ இது வந்து ஒரு கான்ட்ராக்ட் பேசிக்கலா. இப்ப ஒரு ஜென்ரலா வந்து ஒரு ஆர்பிஐ என்ன பண்ணுவான்னா, ஒரு அக்கௌண்ட் இருந்துச்சுன்னா இந்த 4 விஷயமும் வந்து நான் எக்ஸ்போஸ் பண்றேன் அப்படின்ற விஷயத்த ஒரு கான்ட்ராக்ட் கொடுத்துட்டான். இதை பார்த்த உடனே என்ன பண்ணுவான்? இப்ப எஸ்பிஐ இருக்கான், இல்ல HDFC பேங்க் இருக்கான், அவன் என்ன பண்ணுவான்னா இதுக்கான ஆக்சுவல் கோட அவன் எழுதுவான். பட் கான்ட்ராக்ட் ஒண்ணுதான். ஸோ ஒரு பேங்க் அக்கௌண்ட் இருந்துச்சுன்னா இந்த 4 ஃபங்க்ஷனாலிட்டி கொடுக்கணும்னு சொல்லி ஒருத்தர் சொல்லிட்டான். இதுதான் அப்ஸ்ட்ராக்ஷன். அதை எப்படி பண்ணணும், இந்த இம்ப்ளிமெண்டேஷன் யார் பண்ணுவான்னா, யார் இதை இம்ப்ளிமெண்ட் பண்றானோ அவன் பண்ணுவான். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு அக்கௌண்ட் சேவிங்ஸ் அக்கௌண்டா இருக்கலாம். சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கு இந்த 4 விஷயமும் பொருந்தும். பேலன்ஸ் செக் பண்றது, வித்ட்ரா பண்றது, டெபாசிட் பண்றது, பின் சேஞ்ச் பண்றது. சேவிங்ஸ் அக்கௌண்ட் இல்லாம ஒரு சேலரி அக்கௌண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதுவும் வந்து இந்த 4 விஷயமும் பொருந்தும். அதே மாதிரி வந்து எஃப்டி அக்கௌண்ட் இருக்கும், ஃபிக்ஸ்ட் டெபாசிட் அக்கௌண்ட். ஸோ அதுவும் இந்த 4 விஷயம் பொருந்தும். பட் வித்ட்ரா பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல சப்போர்ட் கிடையாது. 3 வருஷத்துக்கு வந்து 3 வருஷம் 5 வருஷமோ லாகின் பீரியட் இருக்கும். ஓகேவா? ஸோ வித்ட்ரா எப்போ அலோடு? 3 வருஷத்துக்கு மேல அலோடு. அப்போ ஒன் டைம் வித்ட்ரா மட்டும்தான் அலோடு. ஸோ அப்போ ஃபிக்ஸ்ட் டெபாசிட் அக்கௌண்டா இருந்துச்சுன்னா ஒரே தடவை மட்டும்தான் நம்ம வித்ட்ராவை அலோவ் பண்ணணும். ஆக்சுவல் இம்ப்ளிமெண்டேஷன் மாறுது. இதே சேலரி அக்கௌண்ட்டோ இல்லை சேவிங்ஸ் அக்கௌண்ட்டோ இருந்துச்சுன்னா எத்தனை தடவை வேணா வித்ட்ரா பண்ணலாம். பட் டெய்லி லிமிட் இருக்கும். ஸோ அப்ப ஒவ்வொரு டைப் ஆஃப் அக்கௌண்ட்டுக்கும் என்னுடைய இம்ப்ளிமெண்டேஷன் மாறுது. ஓகேவா? அப்போ மெத்தடோட இது வந்து ஃபுல் ஐடியா இருக்குங்களா? மெத்தடோட பாடி வந்து ஃபுல் ஐடியா இருக்கு. ஆமா. இப்போ இந்த மெத்தடோட பாடி வந்து பாத்தீங்கன்னா இதை யார் இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க, எப்படி ஒரு பேஸ் கிளாஸை இன்ஹெரிட் பண்ணி டிரைவ்ட் கிளாஸ் இருக்கோ அதே மாதிரி யார் யாரெல்லாம் வந்து இதை இம்ப்ளிமெண்ட் பண்றாங்களோ அவங்க இதோட இம்ப்ளிமெண்டேஷன் பார்ட்டை கோட் எழுதிப்பாங்க. ஸோ இதுதான் பேஸ். இப்போ இதுல பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதுக்குள்ள ஃபீல்ட்ஸுக்கு பதிலாக என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா கான்ஸ்டன்ஸ் இருக்கும். அதாவது ஃபைனல் இவர் போட்ட கான்ஸ்டன்ஸ் இருக்கும். ஸோ இங்க நீங்க ஒரு வேரியபிள் யூஸ் பண்றீங்கன்னா அது கான்ஸ்டன்டா தான் இருக்கும். அதை உங்களால சேஞ்ச் பண்ண முடியாது. ஓகே. ஸோ அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட்னா என்னன்ட்டு தெரிஞ்சுதுங்களா? வெறும்
ஃபங்க்ஷன் பாடி இருக்காது, ஃபங்க்ஷன் சிக்னேச்சர் தான் இருக்கும். ஓகே, இப்போ இன்டர்ஃபேஸ் இங்க போட்டாச்சு. அடுத்து இந்த இன்டர்ஃபேஸை ஒரு பேங்க் டைப்பை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், எப்படி கிளாஸ் ஸ்டூடெண்ட் எக்ஸ்டென்ஸ் பர்சன் போட்டோமோ, ஸோ எக்ஸ்டென்ஸ் என்ன சொல்லும், இன்ஹெரிட் பண்ணு சொல்லும். அதே மாதிரி என்னுடைய கிளாஸ் சேவிங்ஸ் account implements I account. இதுக்கு என்ன அர்த்தம்? ஒரு கிளாஸ் இந்த ஐ அக்கௌண்ட்ன்ற இன்டர்ஃபேஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணுதுன்னா இங்க கொடுத்துருக்கிற எல்லா அப்டிராக்ட் மெத்தட்ஸுக்கான இம்ப்ளிமெண்டேஷனை இவன் கொடுப்பான். அப்ப இங்க என்ன பண்ணிருப்பான், எனக்கு இன்ட் பேலன்ஸ்னு ஒரு வேரியபிள், ஒரு ஃபீல்டு இருக்கும். கரெக்டுங்களா? அதே மாதிரி இன்ட் பின்னு சொல்லி ஒரு ஃபீல்டு இருக்கும். ஒரு அக்கௌண்ட்னா அவனுக்கு பேலன்ஸ் இருக்கும், பின் இருக்கும், அதே மாதிரி நேமு எக்ஸெட்ரா அது மாதிரிலாம் அட்ரஸ் இதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் நம்மளுக்கு இந்த கான்டெக்ஸ்டுக்கு தேவைப்படாது. இப்ப இன்ட் செக் பேலன்ஸ், இதுக்கான கோட் நான் எழுதுறேன். இன்ட் செக் பேலன்ஸ் என்ன பண்ணுவேன், சிம்பிளா ஐ வில் ரிட்டர்ன் பேலன்ஸ். இதுக்கான இம்ப்ளிமெண்டேஷனை நம்ம இது யார் இம்ப்ளிமெண்ட் பண்றாங்களோ அங்க எழுதிட்டோம். அடுத்து வித்ட்ரா. எவ்வளவு அமௌண்ட் வித்ட்ரா பண்ண போறோம் இருக்கு. இதுல நம்ம நிறைய செக் பண்ணுவோம். இந்த அமௌண்ட் வந்து பேலன்ஸை விட அதிகமா இருக்கக்கூடாது, பிளஸ் ஒரு நாளோட லிமிட் வந்து தாண்டக்கூடாது அப்படின்னு சில கண்டிஷன், பிளஸ் ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் வரைக்கும் தான் எடுக்க முடியும். அந்த லிமிட் டெய்லி லிமிட்னு சொல்லி ஒன்று இருக்கும். ரெண்டாவது வந்து ஒரு நாளைக்கு எத்தனை டிரான்சாக்ஷன் அலோடுன்னு சொல்லி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல வந்து ஒரு நாளைக்கு வந்து 3 டிரான்சாக்ஷன் தான் அலோடுன்னு வச்சுக்கோங்க. அப்ப இங்க என்ன மெயின்டைன் பண்ணுவோம் இந்த இடத்துல, எனக்கு இன்ட் நம்பர் ஆஃப் டிரான்சாக்ஷன்ஸ், இது எப்பவுமே 3 தான் ஃபார் ஆல் த சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட். அதனால இதை ஸ்டாட்டிக்னு போட்டுக்கிறோம். ஏன்னா இப்ப முகேஷ் கிரியேட் பண்ண போற ஒரு சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு நம்ம டிரான்சாக்ஷன் 3 ஆகவும், இல்லைன்னா ஜெபராஜ் ஓப்பன் அக்கௌண்ட்டுக்கு டிரான்சாக்ஷன் 5ஆகவும் மாற போறது கிடையாது. எத்தனை அக்கௌண்ட் ஹோல்டர் கிரியேட் பண்ணாலும் இது என்னது, கான்ஸ்டன்ட். எவ்வளவு டிரான்சாக்ஷன் அலோடுன்றது கான்ஸ்டன்ட்ன்றதுனால இது ஸ்டாட்டிக் போட்டோம். இதே அவனோட பேலன்ஸ், பின்னு, நேம் இது எல்லாமே வந்து ஒவ்வொரு ஆப்ஜெக்டும் மாறுன்றதுனால அந்த இடத்துல நம்ம ஸ்டாட்டிக் போடலாம். இட்ஸ் ஆப்ஜெக்ட் லெவல் வேரியபிள். இப்ப வித்ட்ரால இதோட இம்ப்ளிமெண்டேஷன் மாறும். ஸோ என்ன பண்ணுவோம், ஒவ்வொரு வித்ட்ரா பண்ணும்போது என்னுடைய நம்பர் ஆஃப் டிரான்சாக்ஷனை இன்க்ரிமெண்ட் பண்ணுவோம். எவ்வளவு டிரான்சாக்ஷன் பண்ணியிருக்கோம், சாரி நம்பர் ஆஃப் டிரான்சாக்ஷன். ஸோ ஒரு இந்த இடத்துல ஒரு வேரியபிள் இருக்கும். லெட்ஸ் சே எவ்வளவு டிரான்சாக்ஷன் நான் பண்ணியிருக்கேன் ஆல்ரெடி. ஸோ ஆல் டிரான்சாக்ஷன்ஸ் கம்ப்ளீட்டட் வச்சுப்போம். இனிஷியலா 0 இருக்கும். ஸோ எப்பெல்லாம் ஒரு வித்ட்ரா பண்றானோ அப்பெல்லாம் டிரான்சாக்ஷன்ஸ் கம்ப்ளீட்டட் வந்து கூட்டிட்டே இருக்கும். ஐடியா என்னன்னா, இங்க என்ன செக் பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் வித்ட்ரா பண்ணும்போது டிரான்சாக்ஷன் கம்ப்ளீட்டட் என்னவாகும், 1 ஆகும். செகண்ட் பண்ணும்போது 2 ஆகும், அப்புறம் 3 ஆகும். ஸோ 3 தான் அலோடு. ஃபோர்த் டைம் பண்ணும்போது நம்ம கோட் எழுதிருப்போம், என்னுடைய நம்பர் ஆஃப் டிரான்சாக்ஷன்ஸ், ஸோ என்னுடைய டிரான்சாக்ஷன் கம்ப்ளீட்டட் வந்து ஈக்குவலா இருந்துச்சுன்னா, ஸோ ஆல்ரெடி டிரான்சாக்ஷன் கம்ப்ளீட் ஆயிடுச்சு, ஸோ லிமிட் முடிச்சு நீ நாளைக்கு தான் பண்ண முடியும்னு சொல்லுவோம். அப்ப மறுநாள் ஸ்டார்ட் பண்ணும்போது மறுபடியும் இந்த வேரியபிள் என்னவா இருக்கும்,
ஜீரோவா மாறிடும். கரெக்டுங்களா? இது லாஜிக். ஸோ இதுக்காக இது பேசணும்னா வித்ட்ராக்குள்ள சேவிங்ஸ் பேங்க்ன்ற சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்குள்ள இந்த மாதிரி லாஜிக் வேற மாதிரி இருக்கும். இப்ப இதே விஷயம் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கு பதிலா கிளாஸ் சேலரி அக்கௌண்ட் வச்சுக்கோங்க. ஸோ சேலரி அக்கௌண்ட்டுக்கு which implements I account. ஓகே, இப்ப ஒரு கிளாஸ வந்து நம்ம வந்து ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண முடியும். ஆனா இன்டர்ஃபேஸை பொறுத்தளவுல ஒரு ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ண முடியாது. இங்க பாத்தீங்கன்னா நான் ஒரு இன்டர்ஃபேஸ் கிரியேட் பண்றேன். ஐ அக்கௌண்ட்னு சொல்லி ஒரு ஸோ இன்டர்ஃபேஸ் ஐ அக்கௌண்ட். Let's say int இப்போதைக்கு செக் பேலன்ஸ்ன்ற ஒரே ஒரு மெத்தட் தான் நான் இந்த இடத்துல வச்சிருக்கேன். அண்ட் தென் வித்ட்ரா மட்டும் நான் ஆட் பண்றேன். வித்ட்ரா ஆட் பண்றதுக்கு எனக்கு அமௌண்ட் விஷயத்த இங்கே கொடுப்போம். இப்போ நான் இந்த மெயின் மெத்தட்ல ஐ அக்கௌண்ட் equal to new ஐ அக்கௌண்ட் சொல்லி கொடுத்தோம்னா ஐ அக்கௌண்ட் இஸ் அப்ஸ்ட்ராக்ட். அது ஒரு இன்டர்ஃபேஸ் cannot be instantiated. அத ஆப்ஜெக்ட்டை கிரியேட் பண்ண முடியாது. ஒரு கிளாஸுக்கு மட்டும்தான் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண முடியும். இன்டர்ஃபேஸுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண முடியாது. ஏன் லாஜிக்கலா இன்டர்ஃபேஸ்ல ஃபீல்ட்ஸ்ன்ற ஒரு விஷயம் இல்லவே இல்லை. ஸோ ஃபீல்ட்ஸ் இருந்தா தான் மல்டிபிள் ஆப்ஜெக்ட்ஸ் ஒவ்வொரு அந்த ஃபீல்ட்ஸ் எல்லாமே ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்டுக்கும் மாறுபடும். ஃபீல்ட்ஸே இல்லைன்ற போது ஸோ மல்டிபிள் ஆப்ஜெக்ட்ஸ் கிரியேட் பண்ணி ப்ரோஜனம் கிடையாது. ஸோ அவன் அளவே பண்ண மாட்டாங்க ஃபர்ஸ்ட் திங். ஸோ அப்போ என்ன பண்ணணும், நீங்க இதை ஆக்சஸ் பண்ணணும்னா ஒரு கிளாஸ் எழுதி இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் சேவிங்ஸ் அக்கௌண்ட் டாட் ஜாவான்னு சொல்லி ஒரு இது எழுதுறோம். ஸோ கிளாஸ் சேவிங்ஸ் அக்கௌண்ட் இம்ப்ளிமெண்ட்ஸ் ஐ அக்கௌண்ட். இப்ப அடுத்தது என்னன்னா நான் வந்து இங்க இதை இம்ப்ளிமெண்ட் பண்றேன்னு சொல்லியிருக்கேனே தவிர ஆக்சுவலா இம்ப்ளிமெண்ட் பண்ணல. ஸோ அங்க உள்ள கிரியேட் பண்ணிருக்க ரெண்டு ஃபங்க்ஷனை நான் இங்க ஓவர்ரைட் பண்ணவே இல்லை. ஸோ இப்போ இந்த கூட நான் ஸோ இப்போ இந்த இடத்துல நான் என்ன பண்றேன் இஸ் ஈக்குவல் டு நியூ சேவிங்ஸ் அக்கௌண்ட் சொல்லி போடுறேன். ஸோ என்ன அது மாற்றணும்னு அவசியம் கிடையாது. ஸோ அதுதான் பாலிமார்பிசம். பாலிமார்பிசம் என்னன்னு பார்ப்போம் அடுத்து. ஸோ என்ன பண்றோம்னா என்னுடைய ஆப்ஜெக்ட் ஒரு ஆப்ஜெக்ட் சேவிங்ஸ் கிரியேட் பண்றேன். ஆனா எந்த இதுல போடுறேன், என்னுடைய இன்டர்ஃபேஸ்ல போடுறேன். ஏன்னா இந்த சேவிங்ஸ் அக்கௌண்ட் இம்ப்ளிமெண்ட்ஸ் ஐ அக்கௌண்ட். எப்படி போன இதுல வந்து பேஸ் கிளாஸ் போட்டோம், பர்சன் ஈக்குவல் டு நியூ ஸ்டூடெண்ட் போட்டோம். ஏன்னா டிரைவ்டு கிளாஸ் பேஸ் கிளாஸ் ஆப்ஜெக்ட வேரியபிள்ல கொண்டு போடலாம். அதே லாஜிக் தான் இங்கேயும். ஐ அக்கௌண்ட் ஏன் போட்டோம்னா இது ஒரு இன்டர்ஃபேஸ் ரெப்ரசென்ட் பண்றதுக்காக ஐன்னு சொல்லி ஆட் பண்ணிருந்தோம். இது ஒரு இன்டர்ஃபேஸ் நீங்க சொல்லிட்டோம். இப்ப இந்த இடத்துல என்ன எரர் வச்சு பாத்தீங்கன்னா, இப்ப இது வேலிடான ஸ்டேட்மெண்ட் தான். ஆனா என்ன எரர் சொல்றான்னா சேவிங்ஸ் அக்கௌண்ட் வந்து அப்ஸ்ட்ராக்ட் கிடையாது. அவன் வந்து இட்ஸ் அ கிளாஸ் அண்ட்
வித்ட்ரான்ற ஒரு மெத்தடை வந்து ஓவர் ரைட் பண்ணவே கிடையாது. அதாவது சேவிங்ஸ் அக்கௌண்ட் இம்ப்ளிமெண்ட்ஸ் ஐ அக்கௌண்டா, அப்ப ஐ அக்கௌண்ட்ல இருக்கிற இந்த 2 மெத்தடையும் அவன் ஓவர் ரைட் பண்ணணும். பண்ணல அப்படின்னா எரர் சொல்லுவான். ஸோ இப்போ இந்த 2 இதையும் நான் ஓவர் ரைட் பண்றேன்னு வச்சுக்கோங்க. இனிஷியலா 1000 இருக்கு. எக்ஸாம்பிள் பேலன்ஸ் ஈக்குவல் டு பேலன்ஸ் மைனஸ் அமௌண்ட் போட்டேன். இப்ப அந்த 2 மெத்தடையும் நான் ஓவர் ரைட் பண்ணிட்டேன். கண்டிப்பா ஓவர் ரைட் பண்ணி தான் ஆகணும், இல்லைன்னா எரர் சொல்லுவான். என்ன சொல்றான்? வித்ட்ரா இன் ஐ அக்கௌண்ட். ஓகே, வீக்கர் ஆக்சஸ். ஸோ இது எரருக்கு என்ன அர்த்தம்னா, இங்க நீங்க எதுவுமே போடலாம், பை டிஃபால்ட்டா பப்ளிக்னு அர்த்தம் இன்டர்ஃபேஸை பொறுத்த அளவுல. அப்ப இதை ஓவர் ரைட் பண்ணும்போது கண்டிப்பா நம்ம பப்ளிக் தான் போடணும். ஸோ இன்டர்ஃபேஸ் இருக்கிற மெத்தடை ஓவர் ரைட் பண்றீங்கன்னா அந்த இதுல என்ன ஆக்சஸ் மாடிஃபையர் இருக்கோ அதே ஆக்சஸ் மாடிஃபையரோ இது அதோட அதிகமான ஆக்சஸ் மாடிஃபையர் தான் யூஸ் பண்ண முடியும். இல்லைன்னா வீக்கர் ஆக்சஸ் சொல்லிட்டு எரர் சொல்லுவோம். attempting to assign weaker access privileges. பப்ளிக்னு இருக்கு, நீ பப்ளிக் அசைன் பண்ணலன்றது என்ன சொல்லியிருக்கான். ஓகே, இப்ப கம்பைல் ஆயிட்டான். பட் ரன் பண்ணா ஒன்றும் நடக்காது. ஏன்னா நம்ம மெயின் டாட் ஜாவால ஜஸ்ட் இது கூப்பிட்டு தான் இருக்கும். இந்த இடத்துல ஐ அக்கௌண்ட் டாட் செட் பேலன்ஸ் ஒரு மெத்தடை கால் பண்றோம். இப்போ எந்த மெத்தடுக்கு போகணும் பார்த்தீங்கன்னா, சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கு உள்ள இருக்கிற செக் பேலன்ஸ்ன்ற ஒரு மெத்தடு கால் ஆகும். வேல்யூ நம்மளுக்கு ரிட்டர்ன் ஆயிருக்கு. ஓகே, இப்போ இங்க பார்த்த விஷயங்களோட ஒரு ஒரு ஷார்ட்டா சொல்லணும் அப்படின்னா, இன்டர்ஃபேஸ்ன்றது ஒரு கான்ட்ராக்ட். அதுல என்ன விஷயம் சொல்லியிருப்பாங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா, இந்த இன்டர்ஃபேஸ் இந்த கான்ட்ராக்ட் என்னென்ன ஃபங்க்ஷனாலிட்டிலாம் கொடுக்கும் அப்படின்றத நம்ம சொல்லியிருப்போம். அதனாலதான் அதுல ஃபங்க்ஷன் பாடி இருக்காது, இம்ப்ளிமெண்டேஷன் பார்ட் இருக்காது. என்ன பண்ணும் அப்படின்ற அந்த மெத்தட் சிக்னேச்சர் மட்டும்தான் இருக்கும். செக் பேலன்ஸ் பண்ண முடியும், வித்ட்ரா பண்ண முடியும், டெபாசிட் பண்ண முடியும், பின் சேஞ்ச் பண்ண முடியும்னு ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். ஸோ இதுல 2 சாம்பிள் போட்டோம், 2மே ஓவர் பண்ணிட்டோம். ஸோ இது யார் ஓவர் பண்றாங்களோ, யார் இம்ப்ளிமெண்ட் பண்றாங்களோ அவங்க தான் அதுக்கான இம்ப்ளிமெண்டேஷனை எழுதுவாங்க. இப்ப அடுத்த ஒரு விஷயம், சேவிங்ஸ் அக்கௌண்ட் இருக்கிற மாதிரி, ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து சேலரி அக்கௌண்ட்னு சொல்லி ஒரு கிளாஸ் கிரியேட் பண்றேன். அதே லாஜிக் தான். இப்ப லெட்ஸ் சே இந்த வித்ட்ரா மட்டும் ஒரு சின்ன சின்ன சேஞ்ச் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதுல சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல மட்டும் கோட் டு செக் த நம்பர் ஆஃப் டிரான்சாக்ஷன்ஸ் மட்டும் ஆட் பண்ணணும். அப்ப வித்ட்ரால மட்டும் எக்ஸ்ட்ரா கோடு இருக்கு, எக்ஸ்ட்ரா ஃபங்க்ஷனாலிட்டிக்காக. இதே சேலரி அக்கௌண்ட்ல அந்த இது கிடையாது. ஸோ வித்ட்ரான்ற ஒரு இம்ப்ளிமெண்டேஷன் ஒரு கிளாஸ்லயும் இன்னொரு கிளாஸ்லயும் மாறுபடுது. ஓகேங்களா? இப்ப என்னுடைய மெயின் டாட் ஜாவால என்ன பண்றேன்னா, அதே ஐ அக்கௌண்ட் சேலரி அக்கௌண்ட். லெட்ஸ் சே என்னோட சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணும் போதே டிஃபால்ட்டா ஒரு 1000 ரூபாய் கொடுத்து பண்றோம் அப்படின்னா, என்னுடைய சேலரி அக்கௌண்ட்ல ஃபார் எக்ஸாம்பிள் 5000 ரூபாய் கொடுத்து பண்ணுவோம். ஸோ டிஃபால்ட் வேல்யூ வந்து 1000, டிஃபால்ட் வேல்யூ ஒன்றுக்கு 5000. ஸோ இப்போ மெயின் டாட் ஜாவால இந்த வேரியபிள் ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ ஐ அக்கௌண்ட் ஒன்று வச்சுக்கலாம்.
ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே 1000 பிரிண்ட் ஆயிருக்கு, ஏன்னா சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கு போயிருக்கு. ரெண்டாவது 5000 ஏன்னா சேலரி அக்கௌண்ட்டுக்கு போயிருக்கு. இப்ப பார்த்தோம் பார்த்தீங்களா, இந்த இன்டர்ஃபேஸ் உள்ள இருக்கிற விஷயம் பாத்தீங்க அப்படின்னா அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட்ஸ். ஸோ இன்டர்ஃபேஸ் உள்ள டிஃபால்ட் மெத்தட்ஸ்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. அப்படின்னா என்னன்னா, இந்த சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல இருக்கிற செக் பேலன்ஸ்க்கான கோடும் சேலரி அக்கௌண்ட்டுக்கு செக் பேலன்ஸ்க்கான கோடும் ஒரே கோடு தான். ரெண்டுமே ஒரே கோட் அப்படின்ற போது இத நம்ம இன்டர்ஃபேஸ்லயே வச்சுக்கலாம். ஸோ எப்படி வந்து ஒரு கான்ஸ்டன்ட் மாறாதுன்னு சொன்னோம் பார்த்தீங்களா, பை இந்த வேல்யூ. அப்ப என்ன பண்ணோம், அது ஸ்டாட்டிக்னு போட்டோம். ஏன்னா அது கிளாஸ் லெவல்ல அது வேல்யூ ஒண்ணுதான். அதே மாதிரி இது வந்து எல்லா இடத்துலயும் இந்த செக் பேலன்ஸ்ன்ற ஒரு விஷயம் ஒரே கோடு தான் இருக்கு. அப்ப இது என்ன பண்ணலாம்னா, ஐ அக்கௌண்ட்ல போயிட்டு இதுக்கு மட்டும் ஃபங்க்ஷன் பாடி போட்டுக்கலாம். இந்த கேஸுக்கு போட முடியாது. இந்த கேஸுக்கு போட முடியாது, ஏன்னா இந்த பேலன்ஸ்ன்ற ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து அதுல தெரியாது நமக்கு. ஓகே, ஸோ பாயிண்ட் என்னன்னா, டிஃபால்ட் மெத்தட்ஸ்னு ஒன்று இருக்கும். டிஃபால்ட் மெத்தட்ஸ்னா என்னன்னா, என்னுடைய இந்த ஐ அக்கௌண்ட்ன்ற ஒரு இன்டர்ஃபேஸ எத்தனை பேர் வேணா இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், சேவிங்ஸ் அக்கௌண்டா இருக்கலாம், சேலரி அக்கௌண்டா இருக்கலாம், பிக்ஸ்டு டெபாசிட் அக்கௌண்டா இருக்கலாம், கரண்ட் அக்கௌண்டா இருக்கலாம், ரெக்கரிங் டெபாசிட் அக்கௌண்டா இருக்கலாம், இன்னொன்னா இருக்கலாம். இந்த அஞ்சுக்குமே இப்ப ஒரு ஃபங்க்ஷனாலிட்டிக்கான கோடோ இல்லைன்னா ஒரு காமன் கோடோ இருந்துச்சுன்னா 5 தடவை நான் அந்த ஃபங்க்ஷனை 5 கிளாஸ்லயும் போறதுக்கு பதிலா அதை எடுத்து இன்டர்ஃபேஸ்ல போட்டு அதை டிஃபால்ட்னு சொல்லிட்டோம்னா அது டிஃபால்ட் மெத்தட் ஆயிடும். ஸோ இன்டர்ஃபேஸ்க்குள்ள அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட்ஸ் தான் இருக்கணும், ஆர் டிஃபால்ட் மெத்தட் இருக்கலாம். டிஃபால்ட் மெத்தட்ன்றது என்னன்னா ஒரு காமன் கோடு. இது யாரெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்றாங்களோ அது எல்லாருமே அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஆமா, இங்க கோடு தான். ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப இந்த இடத்துல நான் வந்து பிரிண்ட் ஒரு இது எழுதுறேன். இங்க டிஃபால்ட் நான் சொல்லணும். டிஃபால்ட் மெத்தட். ஸோ நம்ம கோட்ல ஐ அக்கௌண்ட் டாட் பிரிண்ட்னு போட்டேன். ஐ அக்கௌண்ட் 1 டாட் பிரிண்ட். ஸோ இந்த ரெண்டுக்குமே என்ன ஆகும்னா, அது டிஃபால்ட் மெத்தட் ஒரே மெத்தடை ரீயூஸ் பண்ணிருக்கோம். அதே மாதிரி அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட்ஸ்னு ஒன்று உள்ள இருந்துச்சு, டிஃபால்ட் மெத்தட்ஸ்னு ஒன்று உள்ள இருக்கு, ஸ்டாட்டிக் மெத்தட்ஸ்னு ஒன்று உள்ள இருக்கும். இன்டர்ஃபேஸ் ஸ்டாட்டிக் மெத்தட் ஒன்று உள்ள இருக்கும். அது வந்து ஹெல்பர் கிளாஸ் மாதிரி. நீங்க இப்ப எப்படி கிளாஸ்ல ஒரு ஸ்டாட்டிக் மெத்தட் போடுறோமோ அதே மாதிரி இன்டர்ஃபேஸ்லயும் ஒரு ஸ்டாட்டிக் மெத்தட் போட்டுக்கலாம். ஸோ ஒரு இன்டர்ஃபேஸ்க்குள்ள எத்தனை விஷயம் இருக்குன்னா 3 விஷயங்கள் இருக்கும். ஃபர்ஸ்ட் கண்டிப்பா அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் இருக்கும். செகண்ட், நம்மளுக்கு வேணும்னா டிஃபால்ட் மெத்தட் போட்டுக்கலாம். ஸோ டிஃபால்ட் மெத்தட்னா என்னன்னா, இது ஃபங்க்ஷன் கோடும், அதாவது ஃபங்க்ஷனோட பாடியும் இருக்கும். இது யாரெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்றாங்களோ எல்லாருமே இதை ஆக்சஸ் பண்ணிக்கலாம். எப்படி பேஸ் கிளாஸ் ஒரு மெத்தட் இருக்குன்னா டேட்டா கிளாஸ் ஆக்சஸ் பண்றாங்களோ அந்த மாதிரி இன்டர்ஃபேஸ்ல டிஃபால்ட் மெத்தடை யாரெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்றாங்களோ எல்லாருமே ஆக்சஸ் பண்ணிக்கலாம். மூணாவது ஸ்டாட்டிக் மெத்தட் இருக்கும். ஸ்டாட்டிக் மெத்தட் காமனா கிளாஸ்ல என்ன இருக்கோ அதே மாதிரி தான், அதே டெஃபினிஷன் தான் இங்க. ஓகே, இங்க ஸ்டாப் பண்றேன். இன்டர்ஃபேஸ் அப்படின்ற ஒரு விஷயத்துல ஏதாச்சும் டவுட் இருக்குங்களா? ஒரே ஒரு பாயிண்ட் ஆட் பண்ணிக்கலாம். பாலிமார்பிசம்னா என்ன அப்படின்னு நம்ம பேசிட்டோம்னா அந்த 4 ரூட்ஸ் கான்செப்ட் கம்ப்ளீட் பண்ணுவாங்க. பாலிமார்பிசம்னா என்ன? பாலினா மெனி,
மார்ஃப்னா ஆப்ஜெக்ட். இது ஒரு ஸோ ஒரு ஒரு விஷயத்துக்கு மல்டிபிள் ஃபேஸஸ் இருக்கிற மாதிரி. ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் கேன் ஆக்ட் ஆஸ் மல்டிபிள் ஆப்ஜெக்ட். இந்த இடத்துல நம்ம எழுதுன இந்த ஐ அக்கௌண்ட்டுக்கான ஆப்ஜெக்ட் சேவிங்ஸ் அக்கௌண்டாகவும் இருக்கு, ஐ அக்கௌண்ட்டுக்கான ஆப்ஜெக்ட் சேலரி அக்கௌண்டாகவும் இருக்கு. ஸோ ஐ அக்கௌண்ட் ஒரு இன்டர்ஃபேஸ் கேன் ஆக்ட் ஆஸ் அ சேவிங்ஸ் அக்கௌண்ட், கேன் ஆக்ட் ஆஸ் அ சேலரி அக்கௌண்ட், கேன் ஆக்ட் ஆஸ் அ கரண்ட் அக்கௌண்ட், எஃப்டி அக்கௌண்ட், ஆர்டி அக்கௌண்ட். ஒரு ஆல் மல்டிபிள் ஃபேஸஸ் இருக்கிற மாதிரி பாலிமார்பிசம். பாலினா மல்டிபிள் ஃபேஸஸ். ஸோ அதுதான் பாலிமார்பிசத்துக்கான ஒரு விஷயம். ரெண்டாவது, இந்த ஐ அக்கௌண்ட் டாட் செக் பேலன்ஸ் கூப்பிட்ட உடனே கரெக்டா சேவிங்ஸ் அக்கௌண்ட் கிளாஸுக்கு உள்ள இருக்கிற செக் பேலன்ஸை கால் பண்ணுச்சு. அதே மாதிரி ஐ அக்கௌண்ட் ஒன் டாட் செக் பேலன்ஸ் சொல்லும்போது சேலரி அக்கௌண்ட்டுக்கு உள்ள இருக்கிற செக் பேலன்ஸை கால் பண்ணுச்சு. அது எப்படி பண்ணும் அப்படின்னா, ஜாவாவுக்கு என்ன எப்படி தெரியும்னா, இது ரன் டைம்ல ஜாவா வந்து இதை கண்டுபிடிக்கும். எப்படி ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங் கம்பைல் டைம்ல கண்டுபிடிக்குதோ, இது வந்து ரன் டைம்ல கண்டுபிடிக்கும். ஸோ பாலிமார்பிசம் இஸ் ரன் டைம் ரிலேட்டட் ஃபங்க்ஷன். இந்த கான்செப்ட் பேர் தான் ஃபங்க்ஷன் ஓவர் ரைடிங் படிச்சோம். ஸோ அந்த பேஸ் கிளாஸ்ல இருக்கிற செக் பேலன்ஸும் அதோட டிரைவ் கிளாஸ் செக் பேலன்ஸும் சேம் சிக்னேச்சர் இருக்கும். ஃபங்க்ஷன் ஓவர் ரைடிங் என்னன்னு பார்த்தோம் இருக்குல்ல, பேஸ் கிளாஸ்ல இருக்கிற அதே மெத்தட டிரைவ் கிளாஸ்ல போட்டிருந்தோம்னா அதான் ஃபங்க்ஷன் ஓவர் ரைடிங். அதே கான்செப்ட் தான். இன்டர்ஃபேஸ்ல இருக்கிற விஷயத்த அதே இது நம்ம ஓவர் ரைட் பண்றோம் பாத்தீங்களா, இது ஃபங்க்ஷன் ஓவர் ரைடிங். இந்த ஃபங்க்ஷன் ஓவர் ரைடிங் கான்செப்ட் தான் பாலிமார்பிசம். ஃபங்க்ஷன் ஓவர் லோடிங் அப்படின்னா கம்பைல் டைம் பாலிமார்பிசம். ஃபங்க்ஷன் ஓவர் ரைடிங்னா ரன் டைம் பாலிமார்பிசம். என்ன டிஃபரன்ஸ்னா, ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங் பார்த்தோம், பிரிண்ட் வெறும் பிராக்கெட், பிரிண்ட் பிராக்கெட் குள்ள இன்ட் ஏ, பிரிண்ட் பிராக்கெட் குள்ள ஸ்ட்ரிங் ஏ. ஸோ இது கம்பைல் டைம்லயே ஜாவால அதை டிஃபரன்ஷியேட் பண்ண முடியும். இந்த பிரிண்ட் வேற, இந்த பிரிண்ட் வேற, இந்த பிரிண்ட் வேறன்றத கம்பைல் டைம்லயே ஜாவால புரிஞ்சுக்க முடியுது. கம்பைல் டைம் பாலிமார்பிசம். ஏன் பாலிமார்பிசம் பேர் இருந்துச்சு? பிரிண்ட்ன்றது ஒரே ஒரு பேரு, அதுக்கு எத்தனை ஃபேஸ் இருக்கு? 3 ஃபேஸ் இருக்கு. வித்தவுட் பேராமீட்டர்ஸ், வித் இன்டிஜர் பேராமீட்டர், வித் ஸ்ட்ரிங் பேராமீட்டர். அதே லாஜிக் தான் இங்கேயும். கம்பைல் டைம் பதிலா இது ரன் டைம். இங்க ஸ்டாப் பண்றேன்.